يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் எம் தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுமாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களே தொடர்ந்து வந்த தாபிஊன்கள், தபஅ தாபியீன்கள், இந்த உலகம் முடியும் வரைக்கும் இந்த உலகத்தில் மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நடக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் ஒரு மார்க்க உபன்யாசங்கள் செய்யப்படுகின்ற ஒரு இடத்தில் அதனை கேட்பதற்காக, அதனை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுடைய உலக வேலைகள், எங்களுடைய உலகத்தினுடைய தேவைகளை எல்லாம் விட்டு இந்த இடத்தில் எந்த ஒரு உலக நோக்கமும் அல்லாமல் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நன்னோக்கில் நானும் நீங்களும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை யாருக்கு கொடுப்பான்? மார்க்கம் பேசப்படுகிற, மார்க்க விடயங்கள் போதிக்கப்படுகிற அல்லது கலந்துரையாடப்படுகிற ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை அமர்த்துகிறான், அல்லது அந்த இடத்துக்கு செல்வதற்கு அந்த மனிதனுடைய உள்ளத்தை தூண்டுகிறான். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நலவு நாடி விடுவானாக இருந்தால் அவனுக்கு கொடுக்கிற மிக பிரதானமான பொக்கிஷங்களில் ஒன்றுதான் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க விடயங்களில் தெளிவை கொடுப்பான் அப்படி என்பதாக சொன்னார்கள். மார்க்கத்தினுடைய தெளிவு என்பது அதை படிப்பதனூடாகவும், அதை படிக்க வேண்டும் என்ற முயற்சி எடுப்பதனூடாகவும், அதற்கான வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளுவதனூடாகவும் தான் கிடைக்கும். வெறுமனே நாங்கள் வீடுகளிலிருந்து மார்க்கம் எங்களை வந்து சேரட்டும் என்று இருந்தால் அது கிடைக்காது. மார்க்கத்தை தேடி நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பையும், அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடி விடுவானாக இருந்தால் அவனுக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான் அப்படி என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரியாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே அவனுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்பதாக ஒரு அவர்களுடைய பண்பு சம்பந்தமாக சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நபிகளாரை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு சுவனத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லுங்கள், அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு ஃபபஷிர் இபாதி, அந்த என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்று சொல்லுகிற பொழுது, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு சொல்லப்படுமாக இருந்தால், அவர்களுக்கு உபன்யாசங்கள் சொல்லப்படுமாக இருந்தால்
முதலாவது அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்றால், முதலாவது பண்பு அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்களை தங்களுடைய செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவனுடைய அடியார்களுடைய பண்புகள் சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது, அவர்கள் நல்ல விஷயங்கள் சொல்லப்படுமாக இருந்தால் தங்களுடைய செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய அடியார்கள் அவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கேட்டவற்றில் நல்லவைகளை, தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை எடுத்தும் நடப்பார்கள் அப்படி என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ் என்னுடைய அடியார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்துக்கு சுபசோபனம் சொல்லப்படக்கூடிய அடியார்களுடைய பண்புகள் எப்படி என்றால், அவர்கள் சொல்லப்படுகின்ற விடயங்களை தங்களுடைய காதுகளை கொடுத்து செவிதாழ்த்தி கேட்பார்கள். அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்களுடைய நிறைய வேலைகள் இருந்தாலும், நாங்களே எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்க வேண்டும், இந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுகிற அந்த நல்லடியார்கள், சொர்க்கத்துக்கு சுபசோபனம் சொல்லப்பட்ட அடியார்களுடைய பண்புகள் எங்களிடம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டு அதிலே நல்லவைகளை எடுத்தும் நடப்பார்கள். உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹு வ உலாயிக்கஹும் உலுல் அல்பாப். அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நேர்வழி காட்டுவான். யாரு இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற நல்ல விஷயங்களை தங்களுடைய காதுகளை கொடுத்து கேட்டு அதற்கு நேரம் ஒதுக்கி அந்த விடயங்களை கேட்க வேண்டும், அதிலிருந்து நல்லவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்டு அதிலிருந்து பிரயோசனம் பெறக்கூடிய அடியார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹு வ உலாயிக்கஹும் உலுல் அல்பாப். இவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவான். அல்லாஹ்வினுடைய பார்வையிலே உண்மையான அறிவாளிகள் இவர்கள்தான் அப்படிங்கிறார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே மார்க்கத்தை படிப்பதற்காக எங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து செல்லுகிற பொழுது ஏதோ ஒன்றை நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்ட விடயத்தை தானும் அமுல்படுத்தி மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், எதற்காக நாங்கள் தஅவா செய்ய வேண்டும், ஏன் இந்த அழைப்பு பணி, இப்படியெல்லாம் ஸ்டேஜ் அடித்து இப்படியெல்லாம் கதிரையெல்லாம் போட்டு அதற்கென்று ஒரு டீம் பொறுப்பாக இருந்து இப்படி நேரத்தை ஒதுக்கி பணங்களை செலவழித்து எல்லா முயற்சிகளும் எடுத்து இப்படி ஒரு தஅவா நாங்கள் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக இந்த முயற்சிகள் அப்படி என்ற ஒரு கேள்வி வந்தால் அந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ சுருக்கமாக நாங்கள் பார்க்க போனால், இந்த உலகியல் ரீதியான எல்லா விஷயத்துக்கும் ஏன் எதற்காக என்ற கேள்வி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நாங்கள் என்னத்தை செய்ய போனாலும் ஏன் இதை செய்கிறோம், எதற்காக இதை செய்கிறோம், அந்த நோக்கம் அறியாமல் நாங்கள் எந்த விடயத்திலும் கால் வைப்பது கிடையாது. நாங்கள் உதாரணமாக, நாங்கள் ஏன் சம்பாதிக்கிறோம், சம்பாதிப்பதால் எங்களுக்கு என்ன பிரயோசனம், ஏன் எதற்காக இந்த படம் எங்களுக்கு தேவை என்ற நோக்கம் இல்லை என்றால், அந்த நோக்கத்தை ஒரு நோக்கத்தோடு ஒரு மனிதன் அந்த செயலை செய்யவில்லை என்றால் அந்த செயலினுடைய நோக்கம் இல்லாமல் போய் அதிலே பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். ஏன் எனக்கு பணம் தேவை, ஏன் எனக்கு கல்வி தேவை, ஏன் எனக்கு மார்க்கம் தேவை, ஏன் எனக்கு இந்த உலகத்தில் சொந்த பந்தங்கள் தேவை, எல்லா விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏன் எதற்கு என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இங்கே ஒன்றும் பிரயோசனமாக நடக்காது. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், படி 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 என்று முதலாம் வகுப்பிலிருந்து என்ன செய்வோம், அந்த பிள்ளைய படிக்க வச்சு கையை பிடிச்சி எழுத வச்சு, அதே மாதிரியாக அந்த பிள்ளைக்கு நாங்கள் படிப்பினுடைய விஷயங்களை, கணித விஷயங்கள், விஞ்ஞான விஷயங்கள், பாடத்தினுடைய விஷயங்கள் நாங்கள் படித்து அடுத்ததாக அந்த பிள்ளைக்கு படித்து கொடுப்போம். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு நோக்கம் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு நாங்கள் என்னத்துக்கு படிக்கணும் என்ற நோக்கம் இருக்காது. அதனால் அவனுக்கு தேவையில்லை. அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் என்ன செய்வோம்,
என் புள்ள படிச்சிடணும், என் புள்ள இந்த வயசு வரைக்குள்ள அந்த அவனுக்கு புத்தி பிடிபடும் வரைக்கும் அதில் நான் முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு நான் ஒரு காரணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நோக்கத்தை தெரிந்ததனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பிள்ளைய 1ஆம் ஆண்டில் 6 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து நேசரிக்கு அனுப்பி 1ஆம் ஆண்டுக்கு அனுப்பி 2ஆம் ஆண்டுக்கு அனுப்பி கிட்டத்தட்ட ஓயல் வரும் வரைக்கும் பிள்ளைகளுடைய படிப்பின் காரணம் பெற்றோர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அறியாத நோக்கங்கள், அதே மாதிரியாக அந்த பிள்ளைகளுக்கு தெரியாத நோக்கங்களை எல்லாம் பெற்றோர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த படிப்பு என்ற பிள்ளைக்கு என்னத்துக்கு தேவை, ஏன் நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்ற நோக்கத்தை அறிந்ததனால் பிள்ளையை விட பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த படிப்பில் பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்பணுங்கிறதுல, பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பணுங்கிறதுல, பிள்ளைகளை வகுப்பில் பிள்ளை என்ன செய்கிறானுங்கிறத செக் பண்ணணுங்கிறதுல அதில் மிச்சம் கவனமாக இருக்கிறோம். பிள்ளைகளை வகுப்புக்கு அனுப்பி பாடசாலைக்கு அனுப்பி பிள்ளை படித்தா படிக்கட்டும் படிக்கலாட்டி உடட்டும் என்று இல்லாமல் ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பிள்ளை ஸ்கூல் காலேஜ் வந்தால் அந்த கொப்பி எடுத்து பார்க்கறது, சரியாக எழுதியிருக்கிறானா, பிள்ளை கிளாஸில் என்ன செய்கிறான், டீச்சர்கிட்ட கால் பண்ணி கேட்கறது, பிள்ளை கிளாஸில் என்ன செய்கிறான், அப்படி என்று நாங்கள் எதற்காக கேட்கிறோம் என்றால் அந்த நோக்கத்தை அறிந்த அதோட பிரயோசனம் என்ன, ஏன் நாங்கள் செய்கிறோம் என்கிற நோக்கத்தை அறிந்ததுனால இவ்வளவு முயற்சி செய்கிறோம். அதனால் எந்த ஒரு செயலிலும் இந்த உலகத்தில் நோக்கம் அறியப்பட்டிருக்க வேண்டும், ஏன் இதை செய்ய வேண்டும், எதற்காக இதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இஸ்லாமும் இந்த உலகத்தில் எதற்காக நீங்கள் தஅவா செய்ய வேண்டும் என்பதை காரணிகளோடு எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லித் தருகிறது. முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா தஅவாவை பிரத்யேகமாக ஆக்கியிருக்கிறார். எங்களுக்கு முன் சென்ற சமுதாயம், எங்களுக்கு முன்னால் வந்த நபிகளாருக்கு முன்னால் வந்த சமுதாயங்களில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா தூதர்மார்களை அனுப்பினார். அல்லாஹு தஆலா வேதங்களை இறக்கி வைத்தான். அல்லாஹு தஆலா நல்லடியார்களை கொண்டு அந்த சமுதாயத்தை என்ன செய்தான், நேர்வழிப்படுத்தினான், சீராக்கினான். அந்த சீராக்கின அந்த பட்டியலில் வரிசையில் வந்த தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். நபிகளாருக்கு பிறகு என்னது தூதர் கிடையாது. அந்த தூதர் என்கின்ற அந்த பட்டியலை முடிந்து விட்டது. அப்போ அதற்கு பின்னால் அந்த பொறுப்பை யாரிடம் கொடுக்க வேண்டும், அந்த பொறுப்பை யார் எடுக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி தருது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்களில் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும், நலவின் பால் அழைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கட்டும், அவர்கள் மனிதர்களை நலவின் பால் அழைக்கட்டும். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே நலவை சொல்லிக் கொடுத்து நன்மையான காரியங்களில் அவர்களும் செய்து அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து, அதே மாதிரியாக கெட்ட காரியங்களை விட்டு மனிதர்களை தவிர்த்து நடந்து கொள்ளும்படி ஏவட்டும். அப்படி என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இப்படி செய்கிறவங்க தான் வெற்றியாளர்கள். இந்த உலகத்தில் நபிகளாருடைய சமுதாயத்தில் நபிகளாருக்கு பிறகு வந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயத்தை சொல்லணும். வல்தகும் மின்கும் உம்மத்துன், ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிற பொழுது, உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இலத்தில் ஹஸனா, உங்களுடைய இறைவனுடைய பாதையில் மனிதர்களை நீங்கள் அழையுங்கள். பில் ஹிக்மா வல் மவ்இலத்தில் ஹஸனா, நுட்பமாகவும் அழகான உபன்யாசங்களை கொண்டும் மனிதர்களை உங்களுடைய மார்க்கத்தின் பால் அழையுங்கள். மனிதர்களை உங்களுடைய மார்க்கத்தின் பால் அழைத்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போ இந்த அழைப்பு என்பது எங்களில் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய விஷயம். நபிகளாருடைய சமுதாயமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பம் ரீதியாக, எங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில்,
எங்களுடைய அயலவர்கள் வட்டத்தில், எங்களுடைய துறை சார்ந்தவர்களிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அதே மாதிரியாக அல்லாஹ் அல் குர்ஆனில இப்படி செய்பவர்கள் மிகச் சிறந்தவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனி சொல்லுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பவர்களை விட யார் நல்ல வார்த்தை பேசக்கூடியவர்கள் அப்படி என்பதாக கேட்கிறார். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா. நல்ல விஷயங்களை செய்து அல்லாஹ்வின் பாதையிலே யாரெல்லாம் மனிதர்களை அழைக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட மிகச் சிறந்த வார்த்தை இருக்கிறதா அப்படி என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். அப்ப நாங்க இந்த உலகத்தில் கட்டாயமாக தஅவா செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும், பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இங்கே கவலைக்கிடமான விஷயம் என்னென்று சொன்னால், பிரச்சாரம் என்பது இப்படி ஒரு பயான் பண்ணினாத்தான் பிரச்சாரம், அல்லது ஜும்மா ஓதினாத்தான் பிரச்சாரம், அல்லது பிரச்சாரம் என்பதுவே ஜுப்பா போட்டவங்க செய்யணும், பிரச்சாரம் என்பதுவே மௌலைமார்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனையும் பிரச்சாரம் செய்ய சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய இறுதி உரையில் முக்கியமான ஒரு உரை, அந்த உரையில் நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லாங்க. நீங்கள் இங்கே இருப்பவர்கள் இங்கே வராதவர்களுக்கு போய் சொல்லுங்க, இங்கே இருப்பவர்கள் இங்கே வராதவர்களுக்கு கட்டாயமாக நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படி என்பதாக நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. எனக்கு என்னுடைய விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு வசனம் தெரிந்திருந்தாலும், ஒரு வசனம் ஒரு வார்த்தை தெரிந்திருந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுவதனால அடுத்தவன் திருந்தலாம், அடுத்தவன் நேர்வழி பெறலாம் அப்படி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரியாக அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு எப்படி சிறப்புகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சூரா ஆல இம்ரானில் சொல்லி காட்டுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் நிறையவே சமுதாயங்களை வெளியாக்கியிருந்தார். அதில் நிறைய ஸ்பெஷலான பவர்கள் கொடுக்கப்பட்ட 900 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்த சமுதாயம், நிறைய வயது வரைக்கும் வாழ்ந்த சமுதாயங்கள். அதே மாதிரியாக அந்த சமுதாயங்களில் சில சமுதாயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இவர்களை போன்று அல்லாஹ் எவரையும் படைக்கல, அப்படி பிரம்மாண்டமான உடல் அமைப்போடும் சக்தியோடும் படைக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமுதாயங்களை விட்டு அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களுடைய அனைத்து லிஸ்டையும் எடுங்க, எல்லாருடைய லிஸ்டையும் எடுத்தாலும் ஹைர உம்மா, நீங்கள் தான் இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் மிகச் சிறந்த சமுதாயம். உங்களை அடிக்க யாராலே மேலாது. மறுமை நாளில் மிகச்சிறந்த சமுதாயம் என்று போற்றப்படக்கூடிய சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் இருக்கும். அல்லாஹ் காரணம் சொல்லுகிறான் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையான காரியங்களை மனிதர்களுக்கு மத்தியில் ஏவுகிறீர்கள், தீமையான காரியங்களை விட்டும்
மனிதர்களை விலக்கி விடுகிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், பாவமான வெறுக்கத்தக்க காரியங்களை மனிதர்கள் செய்கிற பொழுது நீங்கள் அதனை விட்டும் மனிதர்களை விலகச் செய்து விடுகிறீர்கள், விலக்கி விடுகிறீர்கள். அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சமுதாயங்களில் எல்லா சமுதாயங்களை விடவும் மிகச்சிறந்த சமுதாயங்கள் நீங்கள், மிகச்சிறந்த சமுதாயம் நீங்கள் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒருவருக்கொருவர் மத்தியில் பாவங்களை தடுத்து நன்மைகளை ஏவுகிறீர்கள் அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்ற செய்தியை பார்க்கலாம். அப்ப ஏன் நாங்கள் தவா செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் எங்களுக்கான ஸ்பெஷலாக தந்த ஒரு விஷயம். இந்த தாவா என்பது, அழைப்பு பணி என்பது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்ததில் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்மார்கள் செய்தவைகள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நபிகளாருக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் தூதர்மார்கள் செய்த விஷயத்தை அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி, நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படி என்றால், நீங்க இப்படி நடந்து கொண்டீங்க அப்படி என்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் மிகச்சிறந்த சமுதாயமாக உங்களை மாற்றி விடுவான். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? மிகச்சிறந்த சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் மாற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய சூழல் மிகச்சிறந்த ஒரு சூழலாக மாற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தாவா செய்ய வேண்டும். இதுதான் முதலாவது காரணி. ஏண்டால் நாங்கள் தாவா செய்யலான்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்களுடைய விஷயங்களை பார்த்து கொண்டு போனால் போதும் அப்படி என்ற சுயநலத்தோடு நாங்கள் இருந்தோமாக இருந்தால் பாவங்கள் மெலிந்து விடும், பாவங்கள் இந்த உலகத்தில் தலை தூக்க ஆரம்பித்து விடும். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய சிறுசுகள் எல்லாம் அந்த பாவத்தை பார்த்து அவைகளிலிருந்து பழகிவிட்டால், அந்த சமுதாயம் பாவத்தை செய்யக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டால், மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டிய சமுதாயம் எப்படி போகும்? மிக கேவலமான ஒரு சமுதாயமாக மாறும், மிக கேவலமான ஒரு சமுதாயமாக மாறும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாவா என்பது முதலாவது எங்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அது செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களோட குடும்பம், எங்களோட பிள்ளை நல்லா இருந்தால் போதும், நாங்கள் எங்களோட குடும்பம் எங்களோட பிள்ளைகளோடு நல்ல முறையில் இருந்தால் போதும் என்கின்ற அந்த குறுகிய சிந்தனை என்பது இன்றைக்கு எங்களுடைய சூழல்களை பாவம் செய்யக்கூடிய சூழல்களாக மாற்றி எப்படாபா பிள்ளைகளை வளர்க்கிறங்கிற மாதிரி போயிட்டுது. இன்றைக்கு முன்னொரு காலத்தில் பாவம் கேவலமான விஷயங்கள் என்று சொல்லப்பட்ட, நினைக்கப்பட்ட, யோசிக்கப்பட்ட, தலை நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நானும் என்ற பாடும், நான் பள்ளிக்கு போனேன், தொழுதன், வந்தன் என்ற விஷயம் முடிஞ்சு அப்படி என்று ஒவ்வொருவரும் இருக்க போய், யார் என்ன செஞ்சாதான் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க போய் என்ன நடந்துட்டென்றால், பாவ நன்மைகள் எல்லாம் குறுகிய வட்டத்துக்குள்ள போய் பாவங்கள் எல்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. அதில் தான் தாபீன்களை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லாங்க, இன்னக்கும் சதஅமலூன அஅமாலன். தாபீன்களை பார்த்து சஹாபாக்களில் ஒருவர் சொல்லுகிறார், இன்னக்கும் சதஅமலூன அஅமாலன். தாபீன்கள் யார்? இந்த சமுதாயத்தில் மிகச் சிறந்தவர்களுக்கு அடுத்த சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருன் நாசி கர்னி, என்னுடைய நூற்றாண்டவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகச் சிறந்தவர்கள். தும்மல்லதீன எலுனகும் தும்மல்லதீன எலுனகும், அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள், அவர்களுக்கு பிறகு வருபவர்கள், இந்த 3 நூற்றாண்டவர்களும் மிகச் சிறந்தவர்கள் அப்படி என்பதாக சொன்ன அந்த தாபீன்களை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இன்னக்கும் சதஅமலூன அஅமாலன். நீங்கள் இப்போ நாங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தோம், நாங்கள் உங்களை பார்க்கிற பொழுது இன்னக்கும் சதஅமலூன அஅமாலன், நீங்கள் சில விஷயங்களை சும்மா சாதாரணமாக செய்கிறீர்கள். வஹிய அதகு ஃபி அயுனிக்கும் மின ஷஅர். சஹாபி தோழர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு உங்களுடைய பார்வையில்
முடியை விடவும் மிகச் சின்னதாக இருக்கிறது. முடியை விடவும் மிகச் சின்னதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்? அந்த செயல்கள் எல்லாம் மிகப்பெரிய பாவங்களாக இருந்து விடுமோ என்று பயப்பட்டோம். அதை செய்வதற்கு பயப்பட்டோம். அப்படிப்பட்ட சில செயல்களை நீங்கள் சர்வசாதாரணமாக பாவமென்றே நினைக்காம செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. இதற்கு ஏன் இந்த விளைவு என்றால், பாவங்களுடைய அந்த பார்வைகள் எல்லாம் குறுகி போய் நாங்கள் செய்கிற நன்மைகள் எல்லாம் என்ன செய்து ஒரு 2 ரக்காத் சுன்னத்துள்ள அது பெரிய நன்மை போல நினைச்சு செய்யப்படுகின்ற பாவங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாவங்களாக போயிட்டு, அப்ப நாங்கள் தாவா செய்யாமல் விடுவோமாக இருந்தால், அல்லாஹுவின் பாதையிலே மார்க்கத்தின் பாதையிலே மனிதர்களை அழைக்காமல் விடுவோமாக இருந்தால், ஹைர உம்மா என்கின்ற மிகச்சிறந்த சமுதாயங்களாக நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள் எப்படி இருப்போம் என்றால், மிக படு கேவலமான பாவங்கள் சுலபமாக அரங்கேறுகிற சமுதாயத்தின் பட்டியலில் நானும் நீங்களும் இருந்து விடுவோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அப்போ நாங்கள் ஏன் தாவா செய்ய வேண்டும் என்றால், முதலாவது எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். முதலாவது என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன் அந்த தாவா எங்களுடைய சமுதாயத்தில் நடக்கப்பட வேண்டும் என்றால், எங்களுடைய சமுதாயங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், கூ அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய சமுதாயத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப எங்களுடைய தாவா எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது நான் என்னிடம் தாவா செய்ய வேண்டும். என்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய இபாதத் ரீதியான செயற்பாடுகள், அல்லாஹுவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக என்னுடைய குடும்பம் ரீதியான தொடர்பாடுகளும் செயற்பாடுகளும் சரியாக இருக்க வேண்டும். எங்களுடைய தாவா எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்குமாக இருந்தால் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சீர்திருத்தவாதி உருவாகுவார்களாக இருந்தால், அந்த குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சமூகமாக மாறும். ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்து ஒரு குடும்பமாகிறான். ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து ஒரு சமூகமாகிறது. ஒவ்வொரு சமூகமும் சேர்ந்து ஒரு ஊராகிறது. ஒவ்வொரு ஊரும் சேர்ந்து ஒரு நாடாகிறது. அந்த நாட்டினுடைய திருத்தம், ஒரு சமூகத்தினுடைய திருத்தம், ஒரு ஊரினுடைய திருத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? எங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்ப நாங்கள் சிறந்த சமுதாயமாக மாற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய செயற்பாடுகளில் நாங்கள் தாவா செய்ய வேண்டும். எங்களாலான இஸ்லாமிய அழைப்பு பணி எங்களாலான வகையிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். எழுத்தாலும் சரி, சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, பொருளாதாரத்தாலும் சரி, எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு விதத்திலே எங்களுடைய தாவா பணி நடக்க வேண்டும் என்று நானும் நீங்களும் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தில் நியத்து வைக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய தாவா பணி செய்ய வேண்டும் என்பதற்கான காரணங்களில் இரண்டாவது காரணம், அல்லாஹ் அல் குர்ஆனில் அளிக்கப்பட்ட சமுதாயங்கள் சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது இந்த சனிக்கிழமை மீன் பிடித்தவர்கள் சம்பந்தமாக சொல்லுகிறார். சனிக்கிழமை மீன் பிடிச்சவங்க அஸ்ஹாபு சபத், சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே அவங்க ஒரு தந்திரம் போட்டு என்ன செய்கிறாங்க? வெள்ளிக்கிழமை வலையை போட்டு சனிக்கிழமை மீனை பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? அழிச்சான். அந்த சமுதாயத்தில் மூன்று மனோநிலையோடு இருந்தாங்க. ஒன்று பாவம் செய்தவர்கள், இரண்டாவது பாவத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள். அவங்க பாவம் செய்யல, பாவம் செய்வதவர்கள் ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் பாவத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள். அவங்க என்ன செஞ்சாதான் எனக்கு என்ன, நமக்கு என்ன பிரச்சனை, நாம நன்மை செஞ்சு போனா சரிதானே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. இல்லை, இந்த பாவத்தை நாங்கள் எடுத்து உரைத்து இந்த பாவத்திலிருந்து மனிதர்களை
இல்லாமலாக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு கூட்டம். இந்த நன்மையை ஏவுகின்ற கூட்டம் சொன்னாங்க, ஏன்பா இப்படி செய்றீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான் தானே அப்படி என்னாங்க. இதுல நடுத்தரமாக ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க பாவம் செய்யவும் இல்லை, பாவத்தை தடுத்து நிறுத்தவும் இல்லை. அல்லாஹ் அவங்க கேட்டாங்க, லிம தஅலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ் அழிக்க போற சமுதாயத்துக்கு நீங்க உபதேசம் செய்றீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறாங்க. நம்முடைய ஆக்களும் நமக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது. அவ என்ன செஞ்சாலும் நமக்கு என்ன, நம்முடைய குளிக்கு நாம தேடி போவோம்ங்கிறது. அப்படித்தான் அவங்க கேட்டாங்க, லிம தஅலூன கௌமன், ஏன் நீங்க உபன்யாசம் செய்றீங்க, அல்லாஹு மூலிக்கும், அல்லாஹ் தானே அவங்களை அழிக்க போறான், அவங்க தெரியாமலா செய்றாங்க, பாவம் என்று தெரியாமலா செய்றாங்க, தெரிஞ்சுக்கிட்டானே செய்றாங்க, ஏன் நீங்க அப்படி சொல்ல உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னாங்க. அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு சமுதாயத்தையும் என்ன செஞ்சான், தண்டனைக்கு உட்படுத்தினான். யாரு? பாவம் செஞ்சவங்களையும் பாவத்தை பார்த்து கொண்டிருந்தவங்களையும். அப்ப பாவத்தை பார்த்து கொண்டிருத்தல் என்பது அது எங்களுடைய அழிவுக்கு காரணமாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான ஒரு உதாரணத்தை இந்த உலகத்தினுடைய சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னாங்க. நீங்க நன்மையை தீமையை தடுக்கலான்னு வச்சுக்கோங்க, தவா செய்யலான்னு வச்சுக்கோங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹுல் முஸ்லிமில் பதியப்பட்ட ஒரு செய்தியினூடாக சொல்லாங்க. ஒரு கப்பலை உதாரணம் காட்டி சொல்லாங்க. ஒரு கப்பல் இருக்கிறது, 2 மாடி கப்பல் இருக்கிறது. அந்த கப்பலில் மனிதர்கள் மேல் மாடியில் ஒரு கூட்டம், கீழ் மாடியில் ஒரு கூட்டம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கப்பல் எப்படிப்பட்ட என்றால், அந்த கப்பலில் கீழ் மாடியில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் அவர்கள் மேல் மாடிக்கு சென்று என்ன செய்ய வேண்டும், அந்த அந்த தண்ணீரை எடுத்து வர வேண்டும். இப்போ இவங்க கீழ் மாடியில் இருக்கிறவங்க எல்லாருமா யோசிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, நாம் என்னத்துக்கு மேல் மாடிக்கு போகணும், நமக்கு தானே கப்பலுக்கு கீழால் தண்ணி போய்க்கிருக்குது, கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணீரை எடுத்து வரலாம் தானே, லேசான வழி தானே அப்படின்னு சொல்லி இவங்க மசூரான்னு செஞ்சு முடிவெடுக்கிறாங்க, இப்படி செய்வோம் அப்படின்னு. இந்த செயலை, இந்த மசூராவை மேலிருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள், அறிந்து விடுகிறார்கள். இப்படி செய்ய போகிறார்கள், கப்பலை ஓட்டை போட போகிறார்கள், அல்லது கப்பலை சேதம் செய்ய போகிறார்கள், சேதம் செஞ்சு தண்ணீரை எடுக்க போறாங்க என்று மேலுள்ளவர்களுக்கு தெரிந்து, மேலுள்ளவர்கள் எதுவும் சொல்லாமல் அவர்களுடைய பாட்டுக்கு அவர்கள் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதிக்கப்படுறது யாரு, பாவம் செஞ்சது யாரு, கொலை செஞ்சது யாரு, பாதிக்கப்படுறது யாரு. ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்குற உதாரணத்தை சொல்லி இதை சொல்லி காட்டுறாங்க. பாதிக்கப்பட போது கப்பலில் இருந்த முழு கூட்டமும். அப்ப எந்த அளவுக்கு முக்கியமானது இந்த தாவா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த தவ்வாவை எந்த அளவுக்கு முக்கியமானதாக, இந்த பிரச்சாரத்தை, மார்க்கத்தின் பால் மனிதர்களை அழைப்பதை, நன்மையை தீமையை தடுப்பதை எந்த அளவுக்கு முக்கியமானதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல உதாரணத்தை பாருங்க. யார் பாவம் செஞ்சாரோ, யார் கொலை செஞ்சாரோ அவர்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் அந்த பாவத்தினுடைய விளைவுகள், பாவங்கள், தண்டனைகள் வந்து சேரும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எனக்கு என்ன, அவங்க கொலை செஞ்சால், பாவம் செஞ்சால் எனக்கு என்ன, எந்த வேலையை பார்த்துக்கு நான் இருக்கலாம் தானே அப்படி என்று நாங்கள் நினைப்போமாக இருந்தால் அந்த அழிவு, அந்த பாவத்தினூடாக வரக்கூடிய அழிவுகள் எல்லாம் எங்களையும் வந்து சாரும் என்பதை நானும் நீங்களும் ஆணித்தனமாக புரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவா செய்ய வேண்டும். எதற்காக? என்னையும் உங்களையும் பாவம் செய்பவர்களை விட்டும், அவர்களுடைய தண்டனைகளை விட்டும், அவர்களுடைய அந்த இறங்கக்கூடிய தண்டனைகள், அழிவுகளை விட்டும் அல்லாஹு தஆலா என்னை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய கடமை அது, நான் அதை செய்ய வேண்டும் என்பதில்
நாங்கள் ஒவ்வொருவரும் ஆணித்தனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இரண்டாவது காரணி என்ன? இந்த பாவம் செய்வதை விட்டும் எங்களை என்ன செய்துவிடக்கூடாது, அந்த பாவம் செய்பவர்களை விட்டும் நாங்கள் பராமுகமாக இருந்து விடக்கூடாது. அப்படி பராமுகமாக எங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நாங்கள் வாய மூடி மௌனியாக இருப்போம் என்று நினைச்சால் அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டது, உங்களாலான முயற்சிகள் என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடம் பதில் இல்லாதவர்களாக மாறிவிடக்கூடாது. எனவே எங்களாலான எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமுதாயத்தை அழிக்க மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமுதாயத்தை அழிக்க மாட்டான். எது வரைக்கும் என்றால் அந்த சமுதாயத்தில் சீர்திருத்தவாதிகள் இருந்து கொண்டிருக்கும் வரைக்கும், அந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு தண்டனை இறக்க மாட்டான். அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்லுகிறான். அப்ப நாங்கள் தவ்வா செய்வதற்கான இரண்டாவது காரணி என்ன? முதலாவது காரணி எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சமுதாயத்தையும் நாங்கள் இந்த பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும், பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தவ்வா செய்ய வேண்டும். அடுத்ததாக என்ன, எதற்காக நாங்கள் தவ்வா செய்ய வேண்டும்? அல்லாஹ் எங்களை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தவ்வா செய்வோம். அல்லாஹ் எங்களை தண்டித்து விடக்கூடாது, எங்களின் மீது அவனுடைய தண்டனையை இறக்கிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தஅவா செய்ய வேண்டும். இதுதான் இரண்டாவது பிரதானமான காரணம். மூன்றாவது, அல்லாஹ் இந்த உலகத்தில் தஅவா செய்தால் என்னென்ன பலன்களை எங்களுக்கு தருகிறான் அப்படி என்பதாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய வழிகள் எல்லாம் என்ன செஞ்சிருது? அடைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு மனிதன் மரணிக்கிறான், அந்த மனிதனுக்கு பட்டோலைகள் மூடப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் பட்டோலை மூடப்படாமல் நாளை மறுமை வரைக்கும் பட்டோலைகளில் நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தால் அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதில் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதில் ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களுக்கு பிரயோசனமான கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள். இல்முன் யுன்தஃபு பிஹி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கல்வியை கற்று அந்த கல்வியினூடாக மனிதர்கள் பிரயோசனம் அதை கற்றுக் கொடுத்து அந்த கல்வியினூடாக மனிதர்கள் பிரயோசனம் அடைகிற வரைக்கும் அந்த பிரயோசனங்களினுடைய நன்மைகள் எந்தவித குறைவும் இல்லாமல் மரணித்த மனிதனுக்கு அவனுடைய பட்டோலைகளில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க, ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, யாரெல்லாம் உங்களில் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள். அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் நாங்கள் தஅவா செய்வோமாக இருந்தால், எங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுப்போமாக இருந்தால், சொல்லிக் கொடுப்பதற்கு காரணியாக இருப்போமாக இருந்தால், அதற்கு முயற்சி செய்வோமாக இருந்தால், அந்த செயல்களை செய்கின்றவர்கள் செய்கின்ற கூலிகளில் எந்தவித குறைவும் இல்லாமல் நாளை மறுமையில் வரைக்கும் நாங்கள் மரணித்த பின்னாலும் அந்த செயற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்குமாக இருந்தால் அதில் எந்த குறைவும் இல்லாமல் எங்களுக்கு அந்த செயற்பாடுகளுடைய நன்மைகள் வந்து கிடைக்கும். அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரியாக இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் முயற்சியினூடாக ஏதோ ஒரு முயற்சி, பொருளாதாரம் ரீதியாக, எங்களுடைய உடல் ரீதியாக, எங்களுடைய சொல் ரீதியாக, எங்களுடைய எழுத்துக்கள் ரீதியாக, எங்களுடைய செயற்பாடுகள் ரீதியாக ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மனிதன் நல்லவைகளை படித்து நல்லவைகளை அறிந்து அந்த நல்ல
நல்லவைகளை அமுல்படுத்துவானாக இருந்தால், அவன் 4 பேருக்கு சொல்லுவானாக இருந்தால், அந்த சொன்னது செய்தது அதனுடைய பன்மடங்கு கூலிகள் எல்லாம் எந்தவித குறைவும் இல்லாமல் எங்களுடைய பட்டோலைகளுக்கு வந்து சேரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். எனவே தாவா செய்வதென்பது எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கும், எங்களை பாதுகாக்கும், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். எங்களாலான முடியுமான தாவாவை செய்ய வேண்டும். எங்களாலான ஒரு சொல்லில், ஒரு செயலில், ஒரு செயற்பாட்டில், எங்களால் முடியுமான அமைப்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். அந்த நல்ல விஷயம் என்பது நாங்கள் மரணித்தாலும், நாங்கள் இன்றைக்கு மரணிக்கலாம், நாளைக்கு மரணிக்கலாம், எங்களுடைய வயது 60ஆக இருக்கலாம், அல்லது எங்களுடைய வயது 40க்கும் உள்ள நாங்கள் மரணித்து விடலாம். எனவே அந்த மரணத்தின் பின்னாலும் எங்களுடைய பட்டோலைகள் மூடப்படாமல் அந்த பட்டோலைகளில் நன்மைகள் எழுதப்பட வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்கு நாங்கள் காரணியாக இருப்போம். அந்த காரணி எங்களுக்கு பட்டோலைகளில் நன்மைகளை நிரப்ப காரணியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.